ராஜமாதா, எங்களுடைய ராஜமாதா. சவுதி அரேபியாவோட தலைவர் இங்கே இருக்காரு. இன்னும் சில தலைவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, இவர்கள் செய்த ஒரு சாதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலேயே சொந்த வீடு கட்டினவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலி வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்னா, யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு நாங்க வாழ்றதுக்காக வீடு கட்டல, இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுமேன்ற ஒரு கட்டாயத்துல ஒரு வீடு கட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரகத்துல ஒரு சாதாரண ஒரு ஓட்டுநராக இருந்து தன்னுடைய மகளை ஒரு பள்ளியில படிக்க வச்சு, அந்த பள்ளி திருப்பத்தூர்லயே நம்பர் 1 பள்ளி. யாரும் கேட்பாங்க, என்னது டிரைவர் பொண்ணு இந்த ஸ்கூல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பொருட்செலவு படிக்க வச்சு, அந்த பொண்ணு இவரை விட சூப்பர். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முதல் மதிப்பெண் வாங்கினாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கல முதல் மதிப்பெண் வாங்கி அவங்களோட போட்டோ ஸ்கூலுக்கு வெளியில வச்சாங்க பிராண்டிங்காக. அந்த பெண் மதுஸ்ரீயோட அப்பா நம்முடைய சிதம்பரம் அவர்கள் ஒரு ஓட்டுநராக ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு வாகனம் லாரியை ஒரு லாரி 2 லாரி 3 லாரி 4 லாரி வாங்கி இன்றைக்கு ஒரு முதலாளியாக மாறி இருக்கார். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் நினைச்சீங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயம்தான். நம்ம ஊர்லலாம் எப்பயுமே தொழிலாளி 60 வருஷம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்ற மாதிரி சூழல்ல ஒரு உழைப்பாளியாக இருந்து அது வேறு மாதிரி ஒரு வாழ்க்கையை கொண்டு போன விஷயம். இது அவருடைய சாதனை. நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன வீடு மாதிரி தெரியலாம், ஆனால் எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை, ஒரு அரண்மனை அப்படின்னா அதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. இது இவர் மட்டுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து போங்கப்பா அப்படின்னா போக மாட்டாராம். ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் போனார்னா அவரோட சேர்ந்து இவரும் போடுவார், ஒரு போட்டி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லது ஒரு துணைவின்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, மனைவி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், அடிதடிகள், வார்த்தை மோதல்கள், என்ன நெகட்டிவாக சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஆமாம், முத்தங்களை பற்றியும் கட்டிப்பிடித்தலை பற்றியும் நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, எப்பயுமே நடக்கிற விஷயங்கள் தான். ஆக குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து ஒரு மனைவி கணவனுடைய சட்டை பிடிச்சி எப்போதான் எனக்கு வீடு வாங்கி தர போகிறேன் அப்படின்னும் போது, போன வாரத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். இங்கே இருக்காரா இல்லைன்னு தெரியல, போயிட்டாரா? இவங்க அப்பா சொல்லும் போது இருக்கிறோமா, அவர் வாழ்நாள் இறுதியில் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பணம் ஒன்று வந்துச்சு. அதுக்கு முந்தின ஒரு 3 மாதம் ஒய்ஃப் கேட்டாங்க, நம்ம சொந்த வீட்டில் இல்லையா மாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வந்தது. அந்த பணத்தை வேறு எந்த செலவும் ஊதாரித்தனமாக பண்ணாமல் தன்னுடைய காதல் மனைவிக்கு, தன்னுடைய காதல் அப்படின்னு இல்லைங்க அப்படின்னு இருந்து கேட்டுக்கோங்க, நம்ம சொந்தக்காரர் தான் பேசிட்டு இருக்கேன். தன்னுடைய காதல் மனைவிக்கு சொந்த வீடை கட்டி கொடுத்து அதில் குடிபோன ஒரு வாழ்நாள் சாதனையாளராக வாங்க கிருஷ்ணன் சுமதி வாங்க. என்னுடைய மாமா பொண்ணு தான் இப்படி ஒரு அழகான வீடு கட்டினாங்க. இவங்களாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, நாங்கள் முதலாளியை மாறணும்னு சொன்னவர் எங்கள் மாப்பிள்ளை. ஸோ இந்த மாப்பிள்ளைக்கும் இன்றைக்கு கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கம் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதை நம்முடைய மேடமோட கையால் கொடுக்குறது நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அந்த விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பொன்னாடை ஒன்று போத்தணும். நம்முடைய மூத்த தலைமுறை தலைவர் அவர் பொன்னாடை போத்தவர் வாங்க. நீங்க தான்